கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக, அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும், வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில ஒரு நாளை சேர்த்துக் கொடுத்து, இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபையினால நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில அப்படி சன்னிதானத்தில் ஒன்றாக நாம் கூடி வந்து அவரை நாம் தொழுது கொள்ளவும், அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இப்படியான வாய்ப்பில் நம்ம தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே கொடான கோடி நன்றியுள்ள சோத்திரங்களை நாம் கர்த்தர் ஒருவருக்கு நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தொடர்பாடமாக தியானிச்சுட்டு வர்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் உலக பேரரசு. நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்த பாடமானது, அதாவது 3ஆம் உலகம். 3ஆம் உலகம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையில இந்த பூமி புதிய வானமும் புதிய பூமியுமாக நீதிவாசமாக இருக்கக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமி இந்த பூமி இங்கே அவர் தலைமையில் நடக்கும்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய அரசாட்சியை துவங்கக்கூடிய அந்த காலம் தான் பொற்காலம்னு பார்த்தோம். அது எப்போ துவங்கும் அப்படிங்கிறது தான் 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசுங்கிற பாடத்தில் நாம் கடந்த வாரம் 5ஆம் உலக பேரரசுடைய முதல் பாகம் பார்த்தோம். பாகம் 1 நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இன்னைக்கு பாகம் 2 பார்க்க போகிறோம். அன்பான சகோதர பாருங்க, பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாடங்களும் நாம் தியானிக்கிறோம். அந்த வகையில் இந்த பாடமும் மாபெரும் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லித்தரப் போகிறது. ஆகவே அன்பான சகோதரர்கள், 5ஆம் உலக பேரரசு பாகம் 2 இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, அன்பான சகோதரர்கள், நம்ம பார்க்கும்போது அதாவது நேபுகாத்நேச்சார் அவருக்கு குறித்து பார்த்தோமா இல்லைங்களா? அவர் வந்து பாபிலோன் பேரரசர், பாபிலோன் நாட்டினுடைய பேரரசர். அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அவங்களுடைய தேசத்துல இருந்து சிறைப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போனார். அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போய் அவங்களுடைய தேசத்தில் வச்சிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக வந்து அந்த தேசத்தில் அவர் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆனால் அவருடைய பேரரசு தான் மிகப்பெரிய பேரரசு, முதல் உலக பேரரசு. அப்போ அவர் வந்து மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாரு. அப்புறம் எனக்கு அப்புறம் அந்த சாம்ராஜ்யம் என்னாக போகுது அப்படின்னு அவர் யோசிச்சாரு. தூங்கும்போது யோசிக்கிறார், எனக்கு பின்னாடி இந்த ராஜ்யம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிட்டார். அப்படியே தூங்கும்போது தான் தேவன் வந்து நேபுகாத்நேச்சாருக்கு கனவுல வந்து ஒரு மாபெரும் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு மாபெரும் சிலை, இந்த மாதிரி சிலை தான் அவருடைய கனவுல வந்துச்சு. அந்த சிலை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதன் ரூபம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சிலையை வந்து பார்க்கும்போது, அதாவது ரொம்ப பிரம்மாண்டமா அவருக்கு முன்னாடி நிக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த சிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அது தலை பசும்பொன், மார்பும் புயமும் வந்து பார்க்கும்போது வெள்ளி, அப்புறம் வயிறும் தொடையும் வந்து பார்க்கும்போது வெண்கலம், அப்புறம் கால் பகுதி பார்க்கும்போது இரும்பு. இதுதான் அந்த சிலை. அப்புறம் பாதத்துல சொல்றாரு, அது வந்து இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாரு. இதை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, கையால பெயர்க்கப்படாத ஒரு கல்லு உருண்டு வருது. மலையிலிருந்து உருண்டு வந்து, ஏன்னா பாருங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு பெயர்ந்து உருண்டு வந்து, அது அந்த சிலையும் இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்கள்ல மோதி அதை நொறுக்கி போட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, ஒரு கையால பெயர்க்கப்படாம ஒரு சின்ன கல்லு மலையிலிருந்து உருண்டு வந்து அந்த சிலை மேல பாருங்க, அந்த சிலை வந்து பயங்கர பெருசு, பயங்கரமா அது உருவம் இருக்குது. அந்த சிலை மேல அந்த கல்லு மோதினோடனே சிலை நொறுங்குது. சிலை நொறுங்கி என்ன ஆகுது தெரியுங்களா? எல்லாமே அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் இதெல்லாம் அந்த சிலையில இருந்த உலோகங்கள் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஏகமாய் நொறுங்குண்டு. கோடை காலத்துல போரடிக்கிற பதரை போல, களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு இடமும் கூட இல்லாம போயிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த ஒரு இதுல பார்க்கும்போது அந்த சிலை வந்து நொறுங்கி போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். சிலை நொறுங்கிடுச்சு. அந்த சிலையை மோதின கல் என்னாச்சுங்க? பெரிய பர்வதமாகி அது பூமியெல்லாம் நிரப்பிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பூமியெல்லாம் நிரப்புச்சுன்னு பார்க்குறோம். அப்போ இதுல வந்து பார்க்கும்போது இந்த சிலையில நம்ம ஏற்கனவே பார்த்தது தான்.
கீழே வந்து பார்க்கும்போது, அது அதில சொப்பனம் இதுக்கு அர்த்தம் யாரும் சொல்ல முடியல. அர்த்தத்த வந்து யாருமே சொல்ல முடியல. அந்த நாட்டில இருக்கக்கூடிய கல்தேயர்கள், ஜோசியக்காரர்கள், குறி சொல்றவங்க யாருமே சொல்ல முடியல. இத வந்து சொல்லுவதற்காக வந்துங்க எல்லாத்தையும் கூப்பிடுறார் ராஜா. எல்லாரும் வந்து ராஜா சமூகத்துல நிக்கிறாங்க. யாராலும் சொல்ல முடியல. நீங்க சொப்பனத்த சொல்லுங்க, அர்த்தத்த சொல்றேன்னு கேட்கிறாங்க. அப்போ ஆ யாரும் சொல்ல முடியாதனால, ராஜா கோபம் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகள், குறி சொல்றவங்க, மந்திரவாதிக, ஜோசியக்காரங்க எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டார். உத்தரவு போட்டார். அப்ப இந்த உத்தரவு அந்த தேசத்துல இருந்த தானியேல், தேவனுடைய மனுஷன் தானியேல், அவருடைய நண்பர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா அவர்களுக்கும் பொருந்தும். அவர்களும் சாகப் போறாங்க. அப்போ தானியேல் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த கொல்லுவதற்கு புறப்பட்ட அந்த ராஜாவினுடைய தளபதி அவர்ட்ட பேசுறார். பேசி, அ இந்த விஷயத்த குறித்து நான் ராஜா கிட்ட பேசி, அவருக்கு சொப்பனத்த சொல்லி அர்த்தத்த சொல்றேன். எனக்கு நீங்க டைம் வாங்கி குடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே அந்த தளபதி போய் ராஜா கிட்ட சொல்றார். ராஜா, நம்ம தேசத்துக்குரிய அந்த இஸ்ரேல் தேசத்துல சிறைபிடிச்சு வந்தோம்ல, அந்த தானியேல் வந்து அ சொப்பனத்துக்குரிய அர்த்தத்த சொல்றேன்னு சொல்றாரு. என்ன சொல்லலாம்னா, சரி பரவால்ல. அவர சொல்ல சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே தானியேல் போய் வீட்ல போய் ஜெபம் பண்றார் தேவனிடத்துல. தேவனே எங்களுக்கு சொப்பனத்த சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் வந்து இரவுல தானியேலுக்கு அந்த மறைபொருள வெளிப்படுத்துறார். இப்ப மறைபொருள வெளிப்படுத்தின உடனே, தானியேல் வந்து அந்த சொப்பனத்த கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்றார். அப்போ இந்த சொப்பனம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த பொன்னான தலை வந்து நீங்க தான் அப்படிங்கிறாரு. உமக்கு பின்னாடி அந்த பொன்னான தலை யாருன்னா பாபிலோன் பேரரசு. முதல் உலக பேரரசு. அதுக்கடுத்து உமக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜ்யம் அது வந்து மேதோ பெர்சிய ராஜ்யம். மேதோ பெர்சிய ராஜ்யம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ மேதி பாரசீக பேரரசுன்னு சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பூமியெல்லாம் ஆண்டு வாழக்கூடிய 3வது ஒரு ராஜ்யம் வருங்கிறார். 3வது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் பார்க்கும்போது அது கிரேக்க பேரரசு. 3வது ராஜ்யம். பாருங்க இந்த உலகத்துல இந்த இந்த ராஜ்யங்கள் தான் பேரரசா இருந்துச்சு. மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பேரரசாக உலகத்தையே ஆட்சி செஞ்சது. பாபிலோன் பேரரசு, அதுக்கப்புறமா அந்த பாபிலோன் பேரரசை அழிச்சிட்டு வந்த பேரரசு மேதோ பெர்சிய பேரரசு. அதுக்கப்புறமா அந்த மேதோ பெர்சிய பேரரசை அழிச்சிட்டு வந்த பேரரசு கிரேக்க பேரரசு. அப்புறம் இதையெல்லாம் இந்த கிரேக்க பேரரசுக்கும் ஒரு முடிவு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்த பேரரசு ரோம பேரரசுன்னு பார்க்குறோம். இரும்பு. இது வந்து ரோம பேரரசு இரும்பு. ரோமராஜ்யம்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப இது வந்து இரும்பு எப்படி வலிமை வாய்ந்த ஒரு உலோகம். இரும்பு தான் எல்லாத்தையும் நொறுக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் தான் ரோம பேரரசு. அதனுடைய கால் பகுதி ரோம பேரரசு. அப்ப பாதத்த குறித்து சொல்றாரு. இரும்பும் களிமண்ணும் கலக்குதாமா. இரும்பும் ஒரே கலர்ல தான் இருக்கு. களிமண்ணும் ஒரே கலர்ல தான் இருக்கு. 2ம் கலக்குமானா கலவாது. மண்ணும் இரும்பும் ஒட்டுமா? ஒட்டாது. நீங்களே நான் பாருங்க மண்ணுல வந்து காந்தத்த போட்டு எடுத்தோம்னா, அதுல இரும்பு துகளெல்லாம் ஒட்டிக்கும். ஆனா மண்ணு காந்தத்துல ஒட்டாது. அப்ப இரும்பும் களிமண்ணும் ஒட்டவே ஒட்டாது. அந்த மாரி தான் அந்த 10 விரல்கள். பாதத்துல 10 விரல் இருக்குது. இது எத குறிக்குதுன்னா, அந்த ரோம ராஜ்யத்துல வந்த அ அரசுக்கள். ஐரோப்பா கண்டத்துல ரோம ராஜ்யத்துல வந்த அரசுகள் தான் அந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த இதெல்லாம் வந்து உலகத்துல வரப்போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தெல்லாம் அழிச்சிட்டு, அவருடைய ராஜ்யத்த ஸ்தாபிக்க போறாரு. அப்படிங்கிறத நம்ம பாடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? இதான் நமக்கு கேள்வி. போன வாரம் முடிச்சோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் பூமிக்கு வரப்போகுது. அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. அவருடைய ஆளுகை செய்ய போறார். எப்போ? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு கடந்த வாரத்துல முடிச்சோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து 2, 3 சாட்சிகள்னால தான் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஊர்ஜிதப்படுத்தணும். நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் காமிச்ச சொப்பனத்துல இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வருது அப்படின்னு காமிச்சிட்டார். சரி, இது நான் நேபுகாத் நேச்சாருக்கு காமிச்ச சொப்பனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சிலை தரிசனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நேபுகாத் நேச்சாருக்கு காமிச்ச தரிசனம் வந்து ஒரு சிலை தரிசனம். அந்த சிலை தரிசனத்துல தலை வந்து எப்பவுமே தலை, மார்பும் புயமும், வயிறும் தொடையும், கால் பகுதி, பாதப்பகுதி. இது ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் பார்க்கும்போது இந்த இந்த ராஜ்யமெல்லாம் வரப்போகுது. இதுல தலைப்பகுதி ரோம பேரரசு, இந்த மார்பும் புயமும் வந்து பாரசீக பேரரசு, வயிறும் தொடையும் வந்து கிரேக்க பேரரசு, அந்த கால் பகுதி வந்து ரோம பேரரசு. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்க்கும்போது இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய 10 ராஜ்யங்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய தலையத்தையே நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய 10 ராஜ்யங்கள் தான். அப்போ இந்த ராஜ்யத்தை எல்லாம் அழிச்சிட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது. அது எப்போங்கிறது வந்து பாருங்க தேவன் இன்னொரு எவிடன்ஸ் கொடுக்குறார். ஒரு எவிடன்ஸ் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த சொப்பனம் நேபுகாத் நேச்சாருக்கு வந்து சொப்பனம் அந்த கனவு அதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக தேவன் வந்து தானியேலுக்கு
இன்னொரு தரிசனத்தை காமிக்கிறார். இந்த ராஜ்யமெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தினாரு. ஆனா அர்த்தத்தை சொல்லல. அந்த அர்த்தத்தை சொன்னது யாருன்னா தானியேல் தீர்க்கதரிசி. அப்போ தானியேல் தீர்க்கதரிசிக்கு மீண்டும் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த நேபுகாத் நேச்சார்கிட்ட சொன்ன ராஜ்யம் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத குறித்து மீண்டும் தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின் மூலமாக இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வரப்போகுதுங்கிறத மீண்டும் தேவன் ஊர்ஜிதப்படுத்துறார். இது 2வது சாட்சி, 2வது ரூபகாரம். அப்போ பார்க்கலாம் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வசனம் 2 மற்றும் 3. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு தரிசனத்துல தானியேலுக்கு என்ன காமிக்கிறார்னா, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்துல நான் கண்டது என்னவென்றால் சொல்றார் தானியேல், நான் என்ன பார்த்தேன்னா அப்படின்னு சொல்றாரு. என்ன பார்த்தாரு? இதோ வானத்து 4 காத்துக்கள், வானத்துல 4 திசை இருக்குது. 4 திசையில 4 காற்றுகள் ஒரு பெரிய சமுத்திரத்து மேல அடிக்குது. 4 காத்து ஒரு சமுத்திரத்து மேல அடிச்சா என்ன ஆகும்? சுழல் காற்றா இருக்கு. அது ஒரு பெரிய சமுத்திரத்து மேல அடிக்குது. அடிக்கும் பொழுது அந்த சமுத்திரத்துல இருந்து என்ன வருதுன்னா, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகம் வருதான். வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகம் வருது. வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த மிருகங்கள் என்னென்னு தானியேல் தேவன் காமிக்கிறாரு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்தை கவனிக்கும் போது தானியேல் பார்க்கிறார். அதாவது தானியேல் நைட்டு சொப்பனம் மீண்டும் காமிக்கிறாரு. அதுல ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது. வானத்தினுடைய 4 காத்து அந்த சமுத்திரத்து மேல அடிக்குது. அடிக்கும்போது அந்த சமுத்திரத்திலிருந்து 4 ரூபமுள்ள மிருகங்கள் வருது. அதுல முதல்ல வந்த மிருகம் வந்து முந்தினது சிங்கத்தை போல இருந்துக்கிறார். அப்ப முதல்ல வர்ற மிருகம் சிங்கம் மாதிரி இருக்குது, சரிங்களா? அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருக்குதாமா. சிங்கம், ஆனா அதுக்கு கழுகுனோட சட்டைகள் இருக்குதுங்கிறார். இவர் அப்படியே இந்த சிங்கத்தை பார்க்கிறாரு, கழுகின் சட்டை பார்க்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சு. அதனுடைய இறகுகள் வந்து பிடுங்கப்படுது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அது கொடுக்கப்பட்டுச்சு. இப்படிதான் அந்த மிருகம் தானியேலுக்கு காமிச்சிருக்கிறார் தேவை. சிங்கம், ஆனா அது கழுகுனோட சட்டை இருக்குது, கழுகுன் சட்டை, சரிங்களா? அடுத்தது 2வது மிருகம் பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. பாருங்க, 2வது மிருகம் வருது. 4 மிருகம் எழும்பி வருது சமுத்திரத்துல இருந்து, கடல்ல இருந்து. முதல் மிருகம் வந்து சிங்கம், அதுக்கு கழுகின் சட்டை இருக்குது. இதை பார்த்து அடுத்தது 2வது மிருகம் வருது, கரடி கொப்பாக, கரடி மாதிரி இருக்குது. கரடி கொப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்ட அப்படிங்கிறார். அது வந்து ஒரு பக்கமா சாஞ்சிருக்குது. அந்த கரடி எப்படின்னு ஒரு பக்கமா சாஞ்சிருக்குது. அதன் வாயில வந்து 3 விலா எலும்பு இருக்குது. இந்த விலா எலும்பு இருக்குது பாத்தீங்களா? இந்த விலா எலும்பு 3 வந்து இந்த வாயில், அந்த கரடியோட வாயில இருக்குது. எலும்பி வெகுமாமிசம் தின்னுன்னு அது சொல்லப்படுது. எலும்பி வெகுமாமிசம் தின்னு அப்படின்னு அந்த கரடிக்கு சொல்லப்படுது. இது வந்து இப்படிதான் வந்து அந்த கரடி தான் 2வது பார்த்த மிருகம். அதனுடைய வாயில வந்து 3 விலா எலும்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றார் தானியேல். அடுத்தது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அடுத்த மிருகம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. பாருங்க, இங்க அந்த வசனத்தில் படிக்கும்போது தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அதுக்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சிவிங்கின்னு என்ன? நமக்கு சிவிங்கின்னு சொன்னோன்னே நமக்கு ஒட்டக சிவிங்கி தான் ஞாபகத்துக்கு வரும். சிவிங்கி அப்படின்னா ஒட்டக சிவிங்கி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது ஒட்டக சிவிங்கி இல்லை. இது நம்மளுடைய அந்த கேஜேவில தான் வந்து சிவிங்கின்னு போட்டிருக்கிறாங்க. மற்ற டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்சி மற்ற எல்லா மொழிபெயர்ப்பிலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெப்பர்ட்னு தான் போட்டிருக்கும். லெப்பர்ட்னா சிறுத்தை, லெப்பர்ட்னா சிறுத்தை. அப்போ இங்கே வந்த மிருகம் சிவிங்கி அல்ல, சிறுத்தை. அதன் பின்பு சிறுத்தையை போல இருக்கிற, அப்படி மாற்றி படிங்க.
சிறுத்தையை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சிறுத்தை தான் அடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தைக்கு அதன் முதுகின் மேலே பச்சியின் சட்டை 4 இருக்குது. பச்சியின் சட்டைனா பறவைகளுடைய சட்டைகள் 4 இருக்குது அந்த சிறுத்தைக்கு. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் இருக்குது. பாருங்க, அந்த சிறுத்தைக்கு 4 சட்டை 4 தலை. அதற்கு ஆளுகை கொடுக்கப்படுது. அப்ப அந்த மிருகம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சிறுத்தை வந்து இப்படிதான் இருக்கு. 4 தலை 4 சட்டை. இப்படியாக வந்து அந்த சிவிங்கி வந்து இவருக்கு இது காமிக்கப்படுது. இது 3வது மிருகம். அடுத்தது பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. பாருங்க, இந்த 4வது மிருகம் பார்க்கும்போது இந்த மிருகம் வந்து என்ன ரூபம்னு சொல்ல முடியல. பாருங்க, இந்த பூமியில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, நம்மளாம் பார்த்துக்கிறோம். ஒரு மிருகத்தை பார்த்தா இது இந்த மிருகம்னு சொல்லலாம். யானை பார்த்தா யானைன்னு சொல்லலாம். சிங்கத்தை பார்த்தா சிங்கம்னு சொல்லலாம். ஆனா அந்த 4வது மிருகத்தை வந்து தானியேல் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அது வந்து 4ஆம் மிருகத்தை பார்த்தா அது கெடியும் பயங்கரமா இருக்குது. கெடியும் பயங்கரம்னா அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விலங்கா தெரியுது. பயங்கரமா இருக்குது. அதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. மகா பலத்ததுமா இருக்குதான். அது ஃபுல் பலத்த ஒரு மிருகமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அது அதுக்கு வந்து அந்த மிருகத்துக்கு வந்து பெரிய இரும்பு பல் இருக்குதா. பெரிய பாருங்க, அந்த மிருகமே என்ன மிருகம்னு சொல்ல முடியல. அது கெடிய மிருகம், மகா பெரிய உருவத்துல பயங்கரமா இருக்குது. அது மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மிருகத்தவே பார்க்கறதுக்கே ஒரு பயமா இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இரும்பு பல்லுவே இருக்குதாமா. இரும்பு பல்லு எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? சாதாரண பல்லு வச்சு நம்ம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறோம். இரும்பு பல்லு வேறதுல எப்படி இருக்கு? அந்த மிருகத்துக்கு இரும்பு பல்லு இருக்குதாமா. எப்படி இருக்கு? அது என்ன பண்ணுது பாருங்க, அது நொறுக்கி பச்சித்து எல்லாத்தையும் நொறுக்கி போடுது. ஏன்னா இரும்பு சமட்டி எதுக்குங்க, எல்லாம் இரும்பு அந்த பழைய இரும்பு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமட்டி வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவாங்க. அந்த மாதிரி இரும்பு எல்லாத்தையும் நொறுக்கிற மாதிரி இந்த 4வது மிருகம் வந்து எல்லாரையும் நொறுக்கி பச்சித்து மீதியானதை தன் காலால போட்டு மிதிக்குதான். காலால போட்டு மிதிச்சு போட்டுச்சு. அது சொல்றாரு, அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுமா இருக்குதுங்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தாரு பாத்தீங்களா, சிங்கம் பார்த்தாரு, அப்புறம் கரடி பார்த்தாரு, சிறுத்தை பார்த்தாரு. இது எல்லாத்தையும் காட்டிலும் வேற்றுருவம். இது வேற உருவமே அது பார்க்கல. தானியேல் அப்படிப்பட்ட உருவத்தை பார்க்கல. அந்த மாதிரி ஒரு மிருகத்தையும் பார்க்கல. வேற்றுருவமா இருந்து இருக்குங்கிறார். ஆனா அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்கு. இந்த மிருகத்துக்கு வந்து 10 கொம்பு இருக்கு. அப்ப அந்த மிருகத்தை வந்து பார்க்கும்போது ஒரு இமேஜினேஷன் தான். இப்படிதான் இருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த மிருகம் ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு ஒரு யூகம். ஏன்னா சிங்கம்னா நம்ம சிங்கம் படம் வரைஞ்சிடலாம். சிறுத்தைனா சிறுத்தை படத்தை வரைஞ்சிடலாம். ஆனா இது வந்து கெடிதும் பயங்கரமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மகா பலத்ததுமா இருக்குது. இதுக்கு பெரிய இரும்பு பல்லு இருக்குது. இது வந்து வேற்று உருவமா இருக்குது. இதுக்கு 10 கொம்பு இருக்குது. இது 4வது மிருகம். அடுத்தது இந்த 4 மிருகத்தை காமிச்சார் தேவன் தானியேலுக்கு. அடுத்து சொல்றாரு, இந்த 4 மிருகம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அப்ப இந்த 4 பெரிய மிருகம் என்னன்னா, இந்த பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 பெரிய ராஜாக்கள். அப்படி என்ன தெரியுங்களா? 4 பெரிய பேரரசுகள். பாருங்க, தானியேல் பார்க்கும்போதே ஒரு சமுத்திரத்தின் மேல 4 காத்து அடிக்குது. இந்த சமுத்திரம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை குறிக்குது. அப்போ இங்க இந்த உலகத்துக்கு உலக மக்களுக்கு மத்தியில எழும்பக்கூடிய 4 பெரிய பேரரசுகளை அந்த மிருகங்கள் வந்து அடையாளப்படுத்துது. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 4 ராஜாக்கள். பாருங்க, ஏற்கனவே வந்து தேவன் வந்து நேபுகாத்நேச்சாருக்கு காமித்த சொப்பனத்துல அந்த சிலை தரிசனம். அந்த சிலையில உலகத்தில் வரக்கூடிய 4 பேரரசுகளை தேவன் காமிச்சிட்டார். அதுக்கு சப்போர்ட்டாக தேவன் மீண்டும் வந்து தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தில் காமிச்சு, அதுல நான் முதல்ல நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த சிலை தரிசனமும் நீ பார்க்கிற தரிசனம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு தேவன் வந்து ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக இந்த சொப்பனத்தை காமிக்கிறார். இதுல வந்து 4 மிருகங்கள் வருது. அந்த 4 மிருகங்கள் எதை குறிக்குதுன்னா, இந்த பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 பெரிய பேரரசுகளை குறிக்குது. அப்படின்னா முதல் அந்த மிருகம் என்ன பார்த்தாரு? தானியேல் என்ன மிருகத்தை பார்த்தாரு முதல்ல?
சிங்கம். சிங்கம் பார்த்தார், ஆனா அதுக்கு கழுகுன்னு சட்டை இருக்குது. கழுகுன்னு சட்டை இருக்குது. சிங்கம், அது வந்து கழுகுன்னு சட்டை. அப்போ இந்த சிங்கம் வந்து எதை குறிக்குதுன்னா பாருங்க, இன்னைக்கு சிங்கம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கத்தை குறித்து நம்ம சொல்றதுன்னா அது காட்டுக்கு ராஜா, விலங்குகளுக்கெல்லாம் ராஜா. எல்லா விலங்குகளுக்கும் ராஜா எது? நீங்க சிங்கம் பாருங்க, காட்டுல அது பயந்து பார்த்துருக்கிறீங்களா? நம்ம நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த விலங்குகளெல்லாம் குறித்து. அப்போ அந்த சிங்கம் வந்து எப்பவுமே எந்த மிருகத்துக்கு பயக்காது. அது யானையே வந்தாலும் அது பயக்காம நிற்கும். அந்த சிங்கத்தை கண்டு தான் மற்ற மிருகமெல்லாம் பயந்துக்கும். அப்போ அதனால தான் அந்த சிங்கத்தை வந்து விலங்குகளுக்கு எல்லாம் ராஜாவாக நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்படின்னா விலங்குகள் அப்படின்னா சிங்கம் பெருசா புலி பெருசானா எது பெருசு? சிங்கம் தான் பெருசு. சிங்கம் தான் பவர்ஃபுல். அது பயக்காது, எதுக்கும் பயக்காது. எல்லா மிருகத்துக்கும் அது அடக்கி ஆளக்கூடிய பவர். அதனால தான் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம். அப்போ அந்த சிங்கம் வந்து ராஜா. அதே மாதிரி கழுகுன்னு சட்டைங்கிறார். இந்த சிங்கத்துக்கு கழுகுன்னு சட்டை இருக்குது. அப்போ விலங்குகளுக்கு ராஜா வந்து சிங்கம். பறவைகள் எல்லாம் நிறைய பறவைகள் இருக்குது. அந்த எல்லா பறவைகளுக்கு ராஜாவா இருக்கிறது யாரு? பறவைகளின் ராஜா கழுகு. பாருங்க, எல்லா பறவைகள் இருக்குது. அந்த பறவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறதுனா கழுகு. இப்ப பாருங்க, சிங்கம், விலங்குகளுக்கெல்லாம் ராஜா, கழுகு, செட்டை. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பறவைகள்லயும் டாப் மோஸ்ட் கழுகு, விலங்குல டாப் மோஸ்ட் சிங்கம். அப்போ இந்த ராஜ்யம், இது ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த 4 மிருகங்களும் 4 பெரிய ராஜாக்கள். அப்ப 4 பெரிய பேரரசுன்னு அர்த்தம். அப்ப இந்த பேரரசு என்னன்னா, முதல் இந்த சிங்கம் வந்து பார்க்கும்போது இது பாபிலோன் பேரரசு. பாபிலோன் பேரரசு. அந்த சிலையில பார்த்து இல்லைங்க, சிலை தரிசனத்தில் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சிலையை பார்க்கிறாரு. அந்த சிலையினுடைய தலை வந்து பசும்பொன். அப்ப அந்த தலை எப்பவுமே ஒரு ஒரு சரீரத்துக்கு தலை தான் முக்கியம். இந்த உடம்புல வந்து கை கால் எல்லா உறுப்புகளும் இருக்குது, ஆனா எது முக்கியம்? தலை. அப்போ அது மாதிரி தான் எத்தனையோ பேரரசுகள் எல்லாம் வந்தாலும் அதுல டாப் ஏர்னா இந்த பாபிலோன் பேரரசு. பாபிலோன் பேரரசு எப்படி? சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா, அதே மாதிரி பறவைகள் வந்து அதுல கழுகு பறவைகள் ராஜா. அது மாதிரி இந்த சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வல்லமை, அதுக்கு சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேரரசாக இந்த பாபிலோன் பேரரசு இருந்துச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யம் சொல்லலாம். பெரிய மாபெரும் வல்லமை, அப்புறம் சக்தி. இது எந்த ராஜ்யத்துக்கும் இல்லை. அதனாலதான் வந்து நேபுகாத்நேச்சாரோட ராஜ்யம் மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமா இருந்துச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யம் வானளாவுக்கு உயர்ந்து நின்றதை குறிக்குது. வானளாவிய அதிகாரத்தை பெற்று, வானளாவிய வல்லமையை பெற்று உயர்ந்து நின்றதை குறிக்குது சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அதனுடைய கழுகுன்னு சட்டை. கழுகு எப்படி? ரொம்ப தூரத்துல பறக்கும். அது மாதிரி பாபிலோன் ராஜ்யத்தோட மகிமை கழுகுன்னு சட்டையில ஒப்பிட்டு சொல்லப்படுது. அப்படின்னா அதனோட மகிமை ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னு அடையாளப்படுத்துது. சரிங்களா? அப்புறம் தானியேல் சொல்ல, நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது சிறகுல 2 வந்து பிடுங்கப்படுது. பார்த்துட்டு இருக்கும்போது சிறகுல 2 அது என்ன பிடுங்கப்படுதுங்கிறார். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, நேபுகாத்நேச்சாருடைய அந்த மகிமை அவரை விட்டு எடுக்கப்பட்டதை குறிக்குது. நேபுகாத்நேச்சார் வல்லமை வாய்ந்த ஒரு பேரரசன் இருந்தார். அவருடைய அந்த மகிமை எடுக்கப்பட்டதை குறிக்குது. மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நேபுகாத்நேச்சார் ஒரு 7 வருஷம் மிருகத்தை போல வந்து என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவர் காட்டுல மிருகத்தோட மிருகமா இருந்தாரு. அப்படியாக வந்து தன்னை உயர்த்தினார் நேபுகாத்நேச்சார். அதனால தேவன் வந்து நேபுகாத்நேச்சார் தாழ்த்தினார். மிருகத்தை விட கேவலமான சூழ்நிலைக்கு போனார். அப்புறம் தேவனிடத்துல தன்னை தாழ்த்தும் போது மீண்டும் தேவன் உயர்த்தினார். அப்ப இப்படியாக வந்து அந்த நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் பேரரசுக்கு முடிவு கொண்டு வந்தது என்னன்னா, அதுக்கு பின்னாடி வந்த மிருகம். இந்த சிங்கம் வந்து பாபிலோன் பேரரசு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து கரடி வந்து எதை குறிக்குதுன்னா, மேதோ பெர்சிய பேரரசு. மேதோ பெர்சியர் பாருங்க, இந்த மேதோ பெர்சிய பேரரசு 2வது மிருகம் பார்க்கிறாரு. மேதோ பெர்சிய கரடி கொப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மேதோ பெர்சியர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் ஒரே ஒற்றுமையா இருந்து படையெடுத்து போவாங்க. எங்க போனாலும் ஒற்றுமையா இருப்பாங்க. ராஜ்யத்தை வந்து ஜெயிச்சாங்கன்னா தங்களுக்குள்ள சமாதானமா பிரிச்சு அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்வாங்க. இது வந்து மேதோ பெர்சியருடைய சாம்ராஜ்யம். இவங்க தான் வந்து பாபிலோன் பேரரசை அழிச்சிட்டு இவங்களுடைய பேரரசை ஸ்தாபிச்சவங்க. அப்ப முதல் உலக பேரரசு பாபிலோன் பேரரசு. அதை அழிச்சிட்டு ஆட்சிக்கு வந்தது மேதோ பெர்சிய பேரரசு. இது ஒரு பக்கமா சாஞ்சு நிற்கிறது எதை குறிக்குதுன்னா, மேதோ பெர்சியர்கள்ல மேதியர்கள் பெர்சியரை காட்டிலும் வல்லமையில் குறைந்தவர் என்பது குறிக்குது. மேதோ பெர்சிய பேரரசுல அந்த கரடி எப்படின்னா இப்படி நிற்கிறது இல்லை, ஒரு பக்கம் இப்படி சாஞ்சு நிற்குது. இந்த சாஞ்சு நிற்கிறது எதை குறிக்குதுன்னா, அதாவது 2 சொல்ற ஒரே மாதிரி இல்லை,
அப்படின்னா மேதியர்கள் பெர்சியர்கள் 2 பேர். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேதியர்கள் வந்து பெர்சியர்களை காட்டிலும் வலிமையில கம்மியானவங்க. பெர்சிய ராஜா கோரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தைரஸ்ன்னு அவர் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு வல்லமை வாய்ந்த ராஜாவா இருந்தார். அப்ப மேதியர்கள் வந்து பெர்சியர்களை காட்டிலும் கொஞ்சம் வலிமையில குறைந்தவங்களா இருந்தாங்கிறத குறிக்குது. அப்ப இந்த கரடியோட வாயில வந்து பார்த்தீங்கன்னா 3 விலா எலும்பு கவ்விட்டு இருக்குது இந்த கரடி. இந்த கரடியே யாருன்னா மேதோ பெர்சிய பேரரசு. இது நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். பாரசீக பேரரசுன்னு படிச்சிருப்போம். பாரசீக பேரரசு. அதுல 1ஆம் டாரியஸ், 2ஆம் டாரியஸ் வருவாங்க. இதெல்லாம் யாருன்னா 1ஆம் கோரேஸ், 2ஆம் கோரேஸ். அதுல வந்த ராஜாக்கள், வல்லமை வாய்ந்த ராஜாக்கள் இருந்தாங்க. அப்போ இந்த பாபிலோன் பேரரசை அழிச்சிட்டு வந்த பேரரசு, மேதோ பெர்சிய பேரரசு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாயில 3 விலா எலும்பு இருக்குதுங்கிறத குறிக்குதுன்னா, விலா என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அது வந்து 3 ராஜ்யத்தை பாருங்க என்ன பண்ணுச்சுன்னா அழிச்சிருச்சு. அப்போ இருந்த ராஜ்யத்துல 3 ராஜ்யங்களை இது வந்து அழிச்சிட்டு தான் தன்னுடைய பதவிக்கு வந்துச்சு. அப்போ இது லிடியா பேரரசு, பாபிலோன் பேரரசு, எகிப்து 3 ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. எகிப்திய சாம்ராஜ்யம், லிதியா சாம்ராஜ்யம், லிடியன் சாம்ராஜ்யம், அப்புறம் வந்து பாபிலோனி சாம்ராஜ்யம். இந்த 3 ராஜாங்கத்தை அரசாட்சியை அதாவது பேரரசை அழிச்சிட்டு தான் இந்த மேதோ பெர்சியர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இது வந்து பார்க்கும்போது நம்ம இதனுடைய கடைக்கு என்ன சொல்றோம்னா எலும்பி வெகு மாமிசம் தின்னு சொல்லப்பட்டுச்சு. எலும்பி வெகு மாமிசம் தின்னு சொல்லப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை மேதோ பெர்சியர்கள் பெற்றுக்கொள்ளவும் அப்புறம் அந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு தேவனுடைய அதிகாரம் தரப்பட்டது குறிக்குது. நிறைய பேர்த்த கொன்று இவங்க பதவிக்கு வந்தாங்க. மேதோ பெர்சியர்கள் நிறைய பேர்த்த போர்ல கொன்னுட்டு தான் அந்த ராஜ்யத்தை பிடிச்சாங்க. சாதாரணமா பாபிலோன் பேரரசு பின்னாடி படிக்க போறோம். அந்த பாபிலோன் பேரரசை யாராலும் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய நாட்டினுடைய கட்டமைப்பு அப்படி யாருமே உள்ள போக முடியாது. பாபிலோன் பேரரசுக்குள்ள போய் அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது, அதை பிடிக்க முடியாது. ஆனா மேதோ பெர்சியர் உள்ள போய் அந்த ராஜ்யத்தை பிடிச்சது மாபெரும் விஷயம். அது பிரம்மாண்டமான படம். பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் குறித்து நம்ம ஒரு பாடம் பின்னாடி பார்க்க போறோம். அப்போ அந்த மாதிரி இந்த பாபிலோன் பேரரசு அழிச்சது மேதோ பெர்சிய பேரரசு. இந்த 3 விலா எலும்பு வந்து 3 சாம்ராஜ்யத்தை இவங்க அழிச்சாங்கிறத குறிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா இவங்களை அழிச்சிட்டு இவங்களோட ஆட்சி காலம் கொஞ்ச காலம் போச்சு. இந்த காலமெல்லாம் எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து கிமு 606 இருந்து கிமு 538 68 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க. அதுக்கடுத்தது இந்த மேதோ பெர்சியருடைய அரசாட்சி வந்து கிமு 538 இருந்து கிமு 331 207 வருஷம். மொத்தம் 207 வருஷம் இவங்களுடைய பேரரசு. இவங்களுக்கு அப்புறமா வந்த பேரரசு என்ன தெரியுங்களா? 3வது மிருகம். 3வது மிருகத்தை பார்க்கும்போது இது வந்து சிறுத்தை, லெப்பர்ட். சிவிங்கின்னு போட்டிருக்கு, சிவிங்கி இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அப்ப இந்த சிறுத்தையை போல அப்படிங்கிறார். அந்த சிறுத்தையை போல அப்படிங்கிறது சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மிருகத்திலேயே வந்து ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு மிருகம் எதுங்க? சிறுத்தை ஓடுறத பாத்துக்கிறீங்களா? ஃபுல் வேகத்துல போகும். அதை வந்து எந்த மிருகம் ஓடி ஜெயிக்க முடியாது. அவ்வளவு வேகமா அது அப்படியே காத்து மாதிரி பறந்து போகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சிறுத்தை. அப்போ இந்த சிறுத்தை வந்து ஃபாஸ்ட் தான். அதுக்கு பாருங்க மிருகங்கள்ல சிறுத்தை ஃபாஸ்ட். இந்த சிறுத்தைக்கு வந்து 4 பறவைகள் சிறகு. பறவைகள் சிறகுனா பாருங்க அதே பாஞ்சு ஓடுது. அதுக்கு பறவையின் சட்டை இருந்ததுன்னா பறந்தும் போகும். 4 சட்டை இருக்கு. அப்ப 4 வகை. இதுக்கு இதே பவர், இதுக்கு 4 பவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி. புரிஞ்சுங்களா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தை எதை குறிக்குதுன்னா இது கிரேக்க பேரரசு, கிரீஸ் சொல்லுவோம். கிரேக்க பேரரசு வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாபிலோன் பேரரசு அழிச்சிட்டு மேதோ பெர்சிய பேரரசு வந்துச்சு. நம்ம பைபிள் பேசிட்டு இருக்கிறது வரலாறுல இருக்குது. இது முதல்ல தேவன் இந்த ராஜ்யங்களை வர்றதுக்கு முன்னாடியே தானியேலுக்கும் நேபுகாத்நேச்சருக்கு தேவன் வெளிப்படுத்திட்டார். பாருங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது வர்றதுக்கு முன்னாடி தேவன் வெளிப்படுத்திட்டார். அப்படியாக வந்து இந்த கிரேக்க பேரரசு பாருங்க இந்த சிறுத்தை வந்து ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்றோம். ஆனா இந்த கிரேக்க பேரரசு கட்டமைச்சது யாருங்களா? வலிமையான பேரரசு ஆக்குனது மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் மகா அலெக்சாண்டர் சொல்லுவாங்க. அதாவது உலக வரலாற்றிலேயே ஒரு ராஜா, பெரிய ராஜா, வல்லமை வாய்ந்த ராஜானா அது யார் தெரியுங்களா? அலெக்சாண்டர் தான். அவருக்கு நிகர் யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரசனாக இருந்தார். இவங்க அப்பா வந்து பிலிப்பு. மாசிடோனியா அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி நாடு. குட்டி நாட்டுக்கு தான் ராஜா இவங்க அப்பா. அந்த குட்டி நாட்டுக்கு ராஜாவா பிலிப் இருக்கிறார்.
அவருடைய பையனா பிறந்தவர் அலெக்சாண்டர். ஆனால் இவர் பிறந்ததிலிருந்து இவருக்கு வந்து வீரதீர அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இவரும் நல்லா அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு சின்ன வயசுலேருந்து இவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாகணும். நம்ம அப்பா ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறார், ஆனால் நம்ம வந்து எல்லா நாட்டையும் பிடிக்கணும், எல்லா நாட்டையும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள சின்ன வயசுலேருந்தே ஒரு வெறி. அதுக்கு தகுந்த மாதிரி போர் பயிற்சியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் பட்டத்துக்கு வந்து இவர் ராஜாவாகி பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசமா ஜெயிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன தேசத்தில் ஜெயித்து தன்னுடைய குட்டி நாட்டை பெரிய நாட்டாக்குறார், பெரிய நாடாக்குறார். அப்படியே இவருடைய பேரரசு பெருகுது. இவருக்கு என்ன தெரியுங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மகா அலெக்சாண்டருக்கு என்னன்னா உலகத்தையே நாம பிடிக்கணும்னு நினைச்சார். உலகத்திலேயே உலகம் முழுவதும் அரசாட்சி செஞ்ச ஒரே ராஜா இவருதான், அலெக்சாண்டர். அதே மாதிரி புறப்பட்டார், பெரிய படையோட தன் நாட்டிலிருந்து புறப்பட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகள் மேல படையெடுத்து வந்தார், எல்லா நாட்டையும் ஜெயிக்கணும்னு வந்தார். அதுல வந்து இந்தியா மேல ஒரு கண்ணு இருந்துச்சு பாருங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செல்வம் கொளிக்கக்கூடிய தேசம். அப்ப இந்த இந்தியாவும் பிடிக்கணும்னு நினைச்சார், வந்தாரு, இந்தியாவுக்கும் படையெடுத்து வந்தார். இந்தியா மேல வராரு அலெக்சாண்டர் வராங்கன்னா எல்லா ராஜாக்களும் நடுங்குறாங்க. நம்ம இந்தியா எல்லைக்கு வரும்போது என்ன பண்ணாதீங்களா, எல்லையில இருந்த ராஜா, எல்லையில இருந்த ராஜா யாருங்க, தட்சசீலம் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதி ராஜா அம்பி. அவர் என்ன பண்ணாருன்னா நேரா போய் அலெக்சாண்டர் கால் விழுந்துட்டார். நேரா போய் அலெக்சாண்டர் கால் விழுந்து, தயவு செய்து நான் உங்ககிட்ட போர் புரியிருக்கலாம், எனக்கு சக்தி இல்லைங்க சாமி, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு அடிமை, காலத்துக்கு நான் அடிமையாகன்ட்டார். அப்படியே சரண்டர் ஆயிட்டார் அம்பி, தட்சசீல அரசன். ஆனா அதையும் தாண்டி வராருக்குள்ள வராரு, இந்தியாவுக்குள்ள வராரு. வரும்பொழுது ஜீலம் நதிக்கரையில போரஸ்ங்கிற புருஷோத்தமன், அவர் பேரு போரஸ் என்ற புருஷோத்தமன் தான் பேரு. அவர் வந்து அலெக்சாண்டரை எதிர்த்து நிற்கிறார், நீ வா பார்த்துக்கலாம். அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய படையோட வந்துட்டு இருக்காரு, அவர் வல்லமை என்ன, பராக்கிரம் என்ன, அவர் நான் கண்ட எல்லாம் நடுக்கிறாங்க. இவர் இந்த சின்ன நாட்டுக்கு ராஜா போரஸ் எதிர்த்து நிற்கிறார், வா பார்க்கலாம். பெரிய போர் ஜீலம் நதிக்கரையில் நடக்குது. அந்த போர்ல இந்த போரஸுடைய படை மிகப்பெரிய சேதமாகுது. ஆனால் அலெக்சாண்டர் நிற்க முடியுமா? ஆனாலும் இவர் வந்து பயங்கரமா உற்சாகமா போரிடுறார் அலெக்சாண்டர் மேல. கடைசியில கைது பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார், அலெக்சாண்டர் ஜெயிச்சிட்டார். போரஸை பிடிச்சி கைது பண்ணி போரஸோட அரண்மனையில அலெக்சாண்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி போரஸை பிடிச்சி கட்டி சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து அலெக்சாண்டர் வந்து நிற்க வைக்கும்போது பார்க்கறாரு, என்னடா பயங்கரமா, நம்ம முன்னாடி எல்லா ராஜாக்களும் அப்படியே மண்டி போட்டு கால் விழுந்துருவானுங்க, இவன் வீரப்பா நிற்கிறானே அப்படின்னு அலெக்சாண்டர் பார்க்குறாரு. ஓ, இவன் பயங்கர வீரனாக இருக்கிறான்டாக்குது அப்படின்ட்டு அவன் வீரத்தை பேசி பார்க்குறாரு. உன்னை எப்படி நான் நடத்தணும்னு கேட்குறாரு. நான் இந்த நாட்டுக்கு ராஜா, ராஜா மாதிரி நடத்தணுங்கிறார். அப்போது ஒரு அலெக்சாண்டர், நான் எப்பேற்பட்ட ராஜா, எனக்கு நீ பயப்படாமல் பேசுகிறேன்னா நீ பெரிய வீரன் தான், சரி ரைட், இந்த நாட்டு நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் அலெக்சாண்டர். நீயே இந்த நாட்டை வச்சுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் அவர் நாட்டுக்கு திரும்பி போகும்போது போகிற வழியில் பாதியில் ஒரு விஷக்காய்ச்சல் வந்து இறந்துடுறார் அலெக்சாண்டர். பாருங்க, இவர் இறக்கும்போது வயசு தந்துறீங்களா, 33 வயசு. ஒரு 33 வயசுல ஒரு வாலிபன் உலகத்தையே பிடிச்சாருன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு எவ்வளோ ஒரு அதான் சிறுத்தை. ஏன் அதை சொல்ல வரீங்களா, சிறுத்தை ஃபாஸ்ட், எந்த மிருகம் ஓடாது, அவ்வளோ ஃபாஸ்டா அலெக்சாண்டர் பாரு 33 வயசுக்குள்ள உலகத்தையே பிடிச்சிட்டாரு. நீ யோசிச்சு பாரு, இந்தியாவும் பிடிச்சிட்டாரு. அப்போ அதுதான் அந்த சிறுத்தைக்கு ஒப்பிட்டு சொல்றேன். கிரேக்க பேரரசு, அதுக்கு 4 சட்டை. இந்த 4 சட்டை எதை குறிக்குதுன்னா, இந்த கிரேக்க பேரரசுல அலெக்சாண்டருக்கு உறுதுணையா இருந்த அவருடைய 4 தளபதிகள், இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அவருடைய இவ்வளவு பெரிய சாதனை எப்படி பண்ண முடிஞ்சது, அவர் கூட இந்த படை தளபதிகள் தான் அவருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஜெனரல் கசாண்டர், ஜெனரல் லிசிமேக்கஸ், ஜெனரல் செலியூகஸ் நிகாரர், ஜெனரல் டாலமி. இவங்க எல்லாம் வந்து இந்த அலெக்சாண்டருக்கு கூட இருந்த 4 தளபதிகள் முக்கியமானவங்க. அதான் இந்த சிறுத்தைக்கு 4 சட்டை, சிறுத்தைக்கு 4 சட்டை இருக்கிறத இந்த இவங்கெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் சொல்றாரு, அதுதான் முக்கியம். தானியேல் இதை பார்க்கும்போது இந்த ராஜ்யம் எல்லாம் வரப்போகுது, பின்னாடி பல 100 வருஷம் கழிச்சு வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே தேவன் தானியேலுக்கு காமிச்சிட்டார். எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க. அப்போ இந்த தளபதிகள்லாம் வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சாங்க. கடைசியில் பாபிலோன் இந்த மகா அலெக்சாண்டர் திரும்பி போலான்னு போகும்போது எல்லா வீரர்கள் வீட்டை விட்டு நாட்டை வீட்டை விட்டு வந்து ரொம்ப வருஷமாச்சு. இவங்க அப்படியே படையெடுத்தே போயிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் வீட்டில் குடும்ப நாகம் வந்துச்சு, கொண்டாட்டு விலைகளை பார்க்கணும் அப்படின்னு நாகம் வந்துச்சு.
அதனால திரும்பி போலான்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. சரி ராஜாவும் சரி திரும்பி போலான்னு போகும்போது தான் அவர் வந்து அதாவது பாக்தாத் கிட்ட போற வழியில ஈராக் தேசம் பாக்தாத் கிட்ட அவருக்கு விஷ காய்ச்சல இறந்துடுறாரு. அப்புறம் இறந்துனா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்றது அப்படின்ட்டு தன்னுடைய 4 தளபதிகளை பிரிச்சு கொடுத்தார். 4 தளபதிகளுக்கு அவருடைய பெரிய பேரரசு பிரிச்சு கொடுத்தார். அதுல வந்து ஜெனரல் கசாண்டருக்கு மாசிடோனியா, கிரீஸ் இந்த பகுதியில் அவருடைய அரசாட்சிகள் வந்துச்சு. அந்த பகுதி அவருடைய பிரிச்சு நீ ராஜா வரன்ட்டார். அதனால லிசிமேக்கஸ் ஆசியா மைனர் த கிரேஸ் இது வந்து அவருக்கு. அப்புறம் ஜெனரல் செலூகஸ் நிக்கேனர் அவருக்கு வந்து மெசோபொட்டாமியா மற்றும் சிரியா பகுதி அவருக்கு வந்துச்சு. அப்புறம் ஜெனரல் டாலமி இவர் வந்து எகிப்து பாலஸ்தீன பகுதி. இப்படி அவருடைய ராஜ்யம் 4ஆ பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுல வந்து செலூகஸ் நிக்கேனர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவருடைய ஆளுகையின் கீழ் இந்தியா வந்துச்சு. அப்போ இந்தியாவில் வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அப்போ இந்திய பகுதியில் அப்போ ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரசு வருது. அது என்ன சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய பேரரசு தோற்றுவிக்கிறார். அப்போ மௌரிய பேரரசில் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து தோற்றுவிக்கும் போது அவருக்கு வந்து இந்த செலூகஸ் நிக்கேடரோட பிள்ளை திருமணம் முடிக்க வைக்கிறார். செலூகஸ் நிக்கேடரோட மகளை திருமணம் முடிச்சா சந்திரகுப்த மௌரியர். அதுல வந்தவர் தான் யாரு, நம்ம படிக்கிற அசோகர். அசோகரை பத்தி படிக்கிறோமா இல்லைங்களா, இந்தியாவின் ராஜா. அவர் வந்து இப்படி வந்தவர் தான். அப்ப இப்படியாக வந்து இது நம்ம ஏன் சொல்றோம்னா ஒரு வரலாற்று நிகழ்வுகள் பைபிளோட எப்படி பொருந்தி வருதுங்கிறத பார்க்குறோம் நம்ம. அடுத்தது அந்த 4வது ஒரு மிருகம் பார்த்தோம். அந்த 4வது மிருகம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற்றூரமா இருக்குது, இடையும் பயங்கரமா இருக்குது. அது என்ன மிருகம்னு சொல்ல முடியல. ஆனா வந்து அது பாத்தீங்கன்னா மகா பலத்த மிருகமா இருக்குது. அதுக்கு 10 கொம்பு இருக்குது, இரும்பு பல்லு இருக்குது. அந்த 4வது மிருகம் சொல்ல முடியாத ஒரு மிருகமா இருக்குது. அப்ப அதுக்கு 10 கொம்பு இருக்குது. அந்த 10 கொம்பு அதான் வந்து ரோம பேரரசு. அந்த 10 கொம்பு எதை குறிக்குதுன்னா பாருங்க, அந்த மிருகம் இப்படிதான் இருக்கு. ரோம பேரரசு கிரேக்க பேரரசை அழித்து அடுத்த ஆட்சிக்கு வந்தது ரோம பேரரசு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 கொம்பு எதை குறிக்குதுன்னா, அதாவது அந்த ரோம பேரரசுடைய பின்பாகத்துல கடைசி பாகத்துல வரக்கூடிய 10 ராஜ்யங்கள். அந்த 10 ராஜ்யங்கள் என்னதுங்களா, கிரேக்க அதாவது ஐரோப்பா கண்டத்துல வந்த வலிமை வாய்ந்த அரசுகள். இதெல்லாம் இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாம் வந்து ஐரோப்பா கண்டத்துல வலிமை வாய்ந்த ஒரு அரசுகளா இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேற்றுருவம் மிருகத்திலிருந்து வந்ததுதான். அந்த கெடுதும் பயங்கரமான மிருகத்திலிருந்து வந்தது. அப்ப இது இந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இந்த 10 ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி நேபுகாத் நேச்சாருக்கு சிலை தரிசனம் காமிச்சார். அந்த சிலையில கால் பகுதி இருக்குது. அந்த கால் பகுதியில் 10 விரல் 10 விரல் மென்ஷன் பண்றாரு. 10 விரல் எப்படின்னா இரும்பும் களிமண்ணுமா இருக்குது. அப்ப அது இந்த 10 விரல் 10 கொம்பு. 10 கொம்பு இங்கிலாந்து அதாவது அந்த ஐரோப்பா கண்டத்துல வந்து 10 ராஜ்யங்கள். அதே மாதிரி இந்த 10 விரல்கள் எதை குறிக்குதுன்னா அதே ராஜ்யத்தை தான் அடையாளப்படுத்துது. இப்ப நேபுகாத் நேச்சார் பார்த்த தரிசனம், தானியேல் பார்த்த தரிசனம் 2 ஒண்ணுதாங்கிற தேவன் வந்து ப்ரூஃப் பண்றார். நேபுகாத் நேச்சார் பார்த்த தரிசனத்துல அந்த பொன்னான தலை வந்து பாபிலோன் பேரரசு. அப்புறம் மார்பும் புயமும் பாரசீக பேரரசு, அதாவது மேதோ பெர்சிய பேரரசு. வயிறும் தொடையும் அது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க பேரரசு. அப்புறம் கால் பகுதி இரும்பு அது வந்து பாத்தீங்கன்னா ரோம பேரரசு. அதே தான் இந்த மிருகத்துல முதல் பார்த்த மிருகம் சிங்கம், இது வந்து பாபிலோன் பேரரசு. 2வது பார்த்த மிருகம் கரடி, அது வந்து மேதோ பெர்சிய பேரரசு. 3வது பார்த்த மிருகம் சிறுத்தை, இது வந்து கிரேக்க பேரரசு குறிக்குது. 4வது பார்த்த பேரரசு பாத்தீங்கன்னா 4வது பார்த்த மிருகம் வந்து ஒரு கெடுதும் பயங்கரமான மிருகம். இது வந்து இரும்பு பல்லு. அந்த சிலையில வந்து இரும்பு அந்த கால் பகுதி இரும்பா இருக்குன்னு பார்க்குறோம். அப்ப 2 இரும்பு மேட்ச் ஆகுது. இது வந்து பயங்கரமான பலத்தை தான் இருக்குது. இரும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கான உலகம் அது மாதிரி இருக்கக்கூடிய பேரரசு தான் ரோம பேரரசு. இது வந்து கால் பகுதி நீண்ட கால் பகுதி, உடம்புல வந்து கால் பகுதியில் கொஞ்சம் நீளமா இருக்குது. அப்ப அது வந்து இது ரொம்ப காலம் ஆட்சி செஞ்சாங்க ரோமர்கள் இந்த உலகத்தை, அதை குறிக்குதுன்னு சொல்லிப்பாங்க. இப்படியாக வந்து இந்த மிருகம் வந்து ரோம பேரரசுங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அப்ப இந்த சிலை தரிசனம் பார்த்தது இந்த மிருகம் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப தேவன் வந்து தானியேலுக்கு காமிச்சது பாருங்க, இந்த மிருகத்தை தரிசனமும் நேபுகாத் நேச்சாருக்கு காமிச்ச சிலை தரிசனம் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அதுல அந்த சிலை இதில் வந்து பார்க்கும்போது பாதங்கள் எப்படி இருக்குது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கலாம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். பாருங்க, அதாவது இந்த பாத பகுதி பார்க்கும்போது இரும்பும் களிமண்ணும் கலந்துருக்குது. பாத பகுதியில 10 விரல் இருக்குது. அந்த 10 விரல்கள் ஐரோப்பா கண்டத்துல வந்த 10 ராஜ்யங்கள். நீ நல்லா பாத்துக்குங்க. நம்ம இந்தியாவை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குங்க.
இந்தியா உதாரணத்துக்கு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியா எப்போ சுதந்திரம் வாங்குச்சு? அடுத்த வாரம் சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 எப்போ சுதந்திரம் வாங்குச்சு? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்குச்சு 1947. யார்கிட்ட அடிமையாக இருந்தோம்? நம்ம யார்கிட்ட அடிமையாக இருந்தோம்? ஆங்கிலேயர்கள். நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறோம் வரலாறுல. என்ன படிச்சிருக்கிறோம்? அதாவது இந்தியா வந்து முகலாய பேரரசுக்கு அப்புறமா, அதாவது ஐரோப்பா கண்டத்திலிருந்து போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், அப்புறம் ஸ்பானியர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள் எல்லாம் படையெடுத்து நம்ம இந்தியா வந்து வாலிமை சேர்க்கா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் 4 பேர்த்துல இதுல அடிச்சுட்டாங்க நாடு பிடிக்கிறதுக்காக. பாருங்க, இப்ப என்னன்னா ஒருத்தர் இடம் பிடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி நாடு பிடிக்கிறதுக்காக ஐரோப்பா கண்டத்துல எல்லாம் ஒரே தாய் உலகிதான், ஒரே வகையான தேசத்தை சேர்ந்த ஒரே ஒரே இனத்தார் தான். ஆனா நாடு பிடிக்கிற கொள்கைன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அப்படி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. ஆனால் கடைசியில் இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சது யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவங்க தான் வந்து ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரிட்டன், இங்கிலாந்துன்னு சொல்லுவோம். அதான் பார்க்குறோம். அதாவது பாதங்கள் கால்கள் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்கா. அப்போ இரும்பும் களிமண்ணும் ஒரே கலர் தான். ஆனால் 2 ஒட்டுமா? 2 போட்டு பிணைஞ்சா ஒட்டுமா? ஒட்டாது. அந்த மாதிரி இவங்க ஒட்டிக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ராஜ்யம் 10 ராஜ்யங்கள் இவங்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய சண்டைகள்லாம் வந்துச்சு. அந்த இரும்பு வந்து களிமண்ணோட கலக்காம இரும்பு வசனம் வாசி 2ஆம் அதிகாரம் 43 வசனம். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஆமா, ஐரோப்பா கண்டம் தான் உலகத்தையே தலையத்தை நிர்ணயிச்சது. ஏன்னா உலகத்துல எல்லா நாடும் அவங்ககிட்ட அடிமையா இருந்துச்சு. எல்லாமே பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் அவங்ககிட்ட தான் வாங்கணும், பாகிஸ்தான் அவங்ககிட்ட சுதந்திரம் வாங்கணும், இலங்கை அவங்ககிட்ட தான் இருந்துச்சு, சீனா எல்லா தேசங்களும் அவங்ககிட்ட அடிமையா தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, இவங்க வந்து ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கலந்துக்கல. அப்போ இது வந்து பார்க்கும்போது இதை குறிக்கிற முதல் உலக போர் நடந்துச்சு. நீங்க நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா, முதல் உலக போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் இந்த ஐரோப்பா கண்டத்தினால அந்த யுத்தமே வந்துச்சு. உலக நாடு 2 அணியை பிரிஞ்சு போட்டுக்கிட்டாங்க. நேச நாடு, அச்சு நாடு. அதுல வந்து இந்த ஐரோப்பா கண்டத்தினால தான் பிரச்சனையே வந்துச்சு. அப்போ அதுல வந்து ஐரோப்பா கண்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜெர்மன், அப்புறம் இங்கிலாந்து ஒரு அணி, ஜெர்மன் ஒரு அணி. இது 2 பிரிஞ்சு சண்டை போடும்போது இந்த முதல் போரில் வந்து ஜெர்மன் தோத்துருச்சு. தோத்த உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா கண்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இனிமேல் சண்டை பிடிக்க வேண்டாம், சமாதானமாக இருக்கலாம்னு தான் பாருங்க 15 நவம்பர் 1920 ஜெனீவா ஒப்பந்தம் போடப்பட்டு, அதாவது லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கம் ஆரம்பிச்சாங்க. இனி சண்டையே பிடிக்கிறாங்க. அங்கே பூரா ஐரோப்பா கண்ட சேர்ந்து உட்காந்துருந்தான். ஆனால் அவங்களுக்குள்ளேயே மனசு ஒத்துமை இல்லை, சண்டை சச்சரவு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இதனோட விளைவு என்ன தெரியுங்களா? அங்கே சமாதானம் இல்லாதனால 2ஆம் உலகப் போர் வெடிச்சது. ஐரோப்பா கண்டத்தினால 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. 2ஆம் உலகப் போர் அணுகுண்டு போடப்பட்டுச்சு, ஹிரோஷிமா நாகசாகி மேலே போடப்பட்டுச்சு. அப்போ இத்தாலி, ஜெர்மன் எல்லாம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடு தான். அங்கே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து 2ஆம் உலகப் போருக்கு வித்துட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போரா மாறிச்சு. பல லட்சம் பேர் செத்தாங்க, பல கோடிக்கணக்கான மக்கள் செத்தாங்க. அதனால மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு. பாருங்க, ஹிரோஷிமா நாகசாகி இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் யுத்தம் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த உலக யுத்தங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு இந்த 10 ராஜ்யங்கள் காலத்தில் நாம வாழ்ந்துருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு சுதந்திரமாகி நமக்கு 1947 எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 75 வருஷம் ஆகுது. ஆனால் இருந்தாலும் இந்த ஐரோப்பா நாட்டினுடைய அந்த தாக்குதல் வந்து இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் புரிய வல்லரசாகிறது யாரு? இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்த ராஜ்யங்கள் தான். அமெரிக்கா தான் உலகத்துக்கு வல்லரசு. ஐரோப்பா கண்டத்துக்கு ரஷ்யா தான் வல்லரசு, இங்கிலாந்து வல்லரசு, பிரான்ஸ் வல்லரசு, கனடா வல்லரசு, ஆஸ்திரேலியா வல்லரசு. இது எல்லாமே ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தது தான். இப்போ இவங்களால தான் உலகத்தில் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுது. இன்னைக்கு கேஸ் விலையிலேருந்து பெட்ரோல் விலையிலேருந்து அத்தனையும் யாரோட கட்டுப்பாடு இருக்குது? அமெரிக்கா அங்கே ஏற்றினான்னு என்ன ஆகு? அமெரிக்காக்காரன் அங்கே வரி ஏற்றினான்னு என்ன ஆகு? இங்கே பிரச்சனை. இருக்கிற எல்லா பொருளும் கத்திரிக்காயிலேருந்து மிளகாயிலேருந்து எல்லாம் விளையும். அப்போ எல்லாமே இன்னைக்கு இவங்க வச்சு தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்துடைய முழு கட்டுப்பாடு இவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும். அப்படிதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அன்பான சோர சொல்ல பாருங்க, உலகம் பயங்கரமான யுத்தங்கள் போயிட்டு இருக்குது.
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அவங்க யாரு? ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் தான். அப்போ தொடர்ந்து யுத்தங்கள் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவில் யுத்தம் வந்துருக்குது. ஆனா சமாதானம் பண்றதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க, ஐக்கிய நாட்டு சபை. உலக நாடுகள் எல்லாமே அந்த ஐக்கிய நாட்டு சபையில உறுப்பு நாடுகளா இருக்குது. எல்லாரும் கேட்கணும், ஐக்கிய நாட்டு சபை சொன்னா கேட்கணும். ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதை எரேமியா 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிக்கும்போது, எரேமியா 6:14, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பாருங்க, இன்னைக்கு சமாதானம் இல்ல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, சமாதானத்தை நாங்க கொடுக்குறோம். ஐக்கிய நாட்டு சபையை எதுக்கு ஆரம்பிச்சாங்க 1945ல? உலகம் முழுவதும் சமாதானத்தை கொண்டு வரணும். அந்த சமாதானத்தை கொண்டு வரதுக்காக ஐக்கிய நாட்டு சபை ஆரம்பிச்சது. சமாதானம் இல்ல, கொண்டு வர முடியல. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை என்ன பண்றாங்க? மேற்பூச்சா குணமாக்குறாங்க. காயம் உள்ள இருக்குது, மேல மருந்து போட்டு மேல் பூச்சா காயத்தை குணமாக்கி அடிக்காயத்தை குணமாக்க மட்டும் என்ன பண்ண முடியும்? பிரயோஜனம் கிடையாது. அடிக்காயத்துக்கு மருந்து போடணும். அப்ப அடிக்காயம் இன்னும் ஆகல. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சா குணமாக்குறாங்க. ஆனா எரேமியா சொல்ற பாருங்க, எரேமியா 6:8-15, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. சமாதானத்துக்கு தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகமே அதைத்தான் விரும்புது. எல்லா நாடுகளும் சமாதானத்தை விரும்புது. ஆனா சொல்றாரு, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து, இதோ ஆபத்து சொல்றார் தேவன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நம்ம எல்லாமே சமாதானத்தை விரும்புறோம், சமாதானம் இருந்தா நல்லா இருக்கு நினைக்கிறோம். ஆனா சொல்றாரு, இதோ ஆபத்து தான் வருதுங்கிறார். என்ன ஆபத்து வரப்போகுது பாருங்க. இந்த சிலை தரிசனமாகட்டும், மிருகமாகட்டும், இந்த பூமியில வந்து 4 பேரரசுகள். இப்ப கடைசியா பாபிலோன் பேரரசு முடிஞ்சிருச்சு. மேதோ பெர்சியா பேரரசு இல்ல, அப்புறம் கிரேக்க பேரரசு இல்ல. இன்னைக்கு ரோம பேரரசுடைய கடைசி பாகமான அந்த ஐரோப்பா கண்டத்தினாலதான் உலகம் இன்னைக்கு அவங்க உலகத்தின் காரியங்கள் நிர்ணயிக்கப்படுது. அவங்க தான் இன்னைக்கு உலகத்தினுடைய பவர்ஃபுல் நாடுகளாக இருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, இந்த ராஜ்யமும் போகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அதுக்கு என்ன செய்ய போறாருன்னா சொல்றாரு பாருங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 6-7, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு பாருங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம், இன்னும் அப்படி என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு தரம் என்ன பண்ணிட்டார்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசை பண்ணிட்டார். அது முதலாம் உலகம் அழிஞ்சிச்சு தண்ணினால. இப்ப சொல்றார், கொஞ்ச காலத்துக்குள்ள என்ன பண்ண போறேன் நானு? இன்னும் ஒரு தரம் வானத்தை, பூமிய, சமுத்திரத்தை, வெட்டாந்தரை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் அசைக்க போறாரு. ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ண அசைய பண்ண போறாரு. என்ன தெரியுங்களா? அதாவது வானம் என்பது இந்த வானத்துல கண்ணுக்கு தெரியாத சாத்தானோட அரசாட்சி. அதுதான் வானம். இன்னைக்கு அவன் தான் வானத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறான். அவனோட அரசாட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாரு. அடுத்தது பூமி, இந்த பூமியில உள்ள ராஜ்யங்கள். சமுத்திரம், பெரிய பெரிய ராஜ்யங்கள், இந்த பூமியில பெரிய பெரிய ராஜ்யங்கள். மக்கள். வெட்டாந்தரை என்ன தெரியுங்களா? வெட்டாந்தரை சமதளமான இடம். அது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு சமுத்திரம் மாதிரி குமுறிட்டு இருக்கிற தேசங்களும் இருக்குது. வெட்டாந்தரைனா சமதளம். அங்க வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சமதளமான ஒரு தேசம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கிற தேசம் எது நமக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பிரச்சனை போயிட்டு இருக்குது. பாகிஸ்தான்ல ஒரு வகையான பிரச்சனை போயிட்டு இருக்குது. இஸ்ரேல்ல தீவிரவாதம், சவுதி அரேபிய நாடுகளில் தீவிரவாதங்கள். அப்புறம் எந்த நாடு பிரச்சனை இல்லாமல் இருக்குது? பிரச்சனை இல்லாத நாடுகள் ஸ்வீடன், நார்வே, டென்மார்க்கு, பின்லாண்டு, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள்லாம் வந்து வெட்டாந்தரை, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த தேசங்கள். அப்போ அந்த தேசங்களில் அசைவு வருமானா? வரும். எல்லாத்தையும் அசைவு பண்ணுங்கிறார். என்ன என்ன சொல்ல வராதுங்களா இந்த வசனத்தில்? இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசை பண்ணுவேன். வெட்டாந்தரையில் அசையாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாம் பிரச்சனையே இல்லாம அவங்க சந்தோஷமாக நினைச்சுக்கிறோம். அங்கேயும் பிரச்சனை வந்தாச்சு. சகல ஜாதிகளும் அசைய பண்ணுவேன். எல்லா ஜாதிகளும் அசை பண்ண
எல்லா பக்கம் பிரச்சனை வருங்கிறார். அப்பதான் சொல்றார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்படின்னா சகல ஜாதி, இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அப்படின்னு இருக்காது. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும், விரும்பப்பட்டது வரும். ஆல் நேஷன் ஷால் டிசைர், அதாவது டிசைர் ஷால், அது இது, அதாவது எல்லா நாடும் என்ன விரும்புதோ அந்த சமாதானம், சந்தோஷம் அது கிடைக்க போகுது, அது வரப்போகுது. இந்த ஆலயத்தை நான் மகிமையால் நிறைவே பண்ணுவேன் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றார். யார் சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அப்ப இது எப்ப வரும்? ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அதான் சொல்றாரு, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிறார். அந்த மகிமையினால் நிறைய பண்ணக்கூடியது ஆசீர்வாதத்தை திரும்ப தரப்போறது. அது எப்போ? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது. அது எப்ப ஸ்தாபிக்கப்படும்? ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது, இது எப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கும்போது தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 44 வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க, இந்த ராஜ்யங்கள் இவ்வளவு வல்லமையா இருக்குது, இதெல்லாம் எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா சொல்ற பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்களில பாருங்க, தானியேல் 2:44 சொல்றாரு. சிலை தரிசனத்தை நேபுகாத்நேசர் பார்த்தார். அர்த்தத்தை வந்து சொல்லிட்டு இருக்கார் தானியேல். அதுல பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அப்புறம் களிமண், இரும்பு, இதெல்லாம் இந்த கடைசி களிமண் இரும்புங்கிறத இன்னைக்கு கடைசியில் இருக்கக்கூடிய இந்த பாதம், ஒரு சிலையில பாதத்தால் கடைசி பாகம் வந்து பாதம் தான். அப்போ அந்த பாத பகுதினா இந்த கடைசி நாளில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், இந்த 10 ராஜ்யங்கள், அதாவது யுனைடெட் கிங்டம்னு சொல்றோம். இந்த 10 ராஜ்யங்கள் சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த உலகத்தினுடைய தலையத்தை நிர்ணயிச்சுட்டு இருக்குது. சொல்ற பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்களில எப்போ இந்த ராஜாக்கள் இப்ப அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நாள்ல என்ன பண்ண போறாருன்னா, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத வேறொரு ராஜ்யத்தை எழுப்பப்பட போறாராம். என்னைக்குமே அந்த ராஜ்யம் அழியாது. இன்னைக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் வந்துச்சு, போச்சு, அழிஞ்சிருச்சு. ஆனா பரலோகத்தின் தேவன் எழுப்பக்கூடிய ராஜ்யம் என்னைக்குமே அழியாது. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படாதுங்கிறாரு. அது வேற ஜனங்களை வந்து அது பிடிக்க முடியாதுங்கிறாரு. பாருங்க, பாபிலோன் பேரரச மேதோ பெர்சியர்கள் பிடிச்சாங்க, மேதோ பெர்சியல் பேரரச கிரேக்கர்கள் பிடிச்சாங்க, இப்படி ஒவ்வொரு ஜனமும் பிடிச்சாங்க. ஆனா பரலோகத்தின் தேவன் எழுப்பக்கூடிய ராஜ்யத்தை எந்த ஜனமும் பிடிக்க முடியாது. சொல்ற பாருங்க, எப்படின்னா ஒரு கல்லு கையால பெயர்க்கப்படல, மலையிலிருந்து அதுவா உருண்டு வருது. மலையிலிருந்து ஒரு கல்லு கையால பெயர்க்கப்படாம தானா உருண்டு வந்து அந்த இரும்பையும் களிமண், வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்குனதை நீங்க பார்த்தீங்களே, அந்த சிலையை மேல மோதுது. அந்த கல் சின்ன கல்லு தான், அந்த சிலை மேல மோதும் போது அந்த சிலை என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படி நொறுங்கிடுச்சு, நொறுங்கி போச்சு. கோடை காலத்துல போரடிக்கிற பதறுமாறு காணாம போயிடுச்சு, அதுக்கு இருந்த இடமும் தெரியாம போச்சு. ஆனா இந்த கல் என்னாச்சுன்னா, சிலையை மோதின கல்லோவென்றால் என்ன பண்ணுதுங்களா, அது அப்படியே அந்த ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் அந்த ராஜ்யம் என்னென்றைக்கும் நிற்கும். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனை ராஜ்யங்கள் வருது போகுது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் என்னைக்குமே அழியாது. அது வெகு சீக்கிரத்துல வரப்போகுது. இந்த பூமிக்கு எப்ப வரப்போகுது? அந்த ராஜாக்களின் நாட்கள்ல. புரியும்? எந்த ராஜாக்களின் நாட்கள்ல? ஐரோப்பா கண்டத்துல இன்னைக்கு வலிமை வாய்ந்த ராஜாக்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த நாடுகள் தான். இந்த நாடுகள், இந்த ராஜாக்கள் வல்லமையா இன்னைக்கு இருக்கும்போது அவங்க உலகத்தின் தலையத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அந்த ராஜாக்களின் நாட்கள்ல பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை நிறுவப்பட போறாரு. அந்த சிலையை மோதி நொறுக்க போகுதுங்கிறது, இந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்க போறது ஒரு கல்லு. அந்த கல்லு கையால பெயர்க்கப்படாத கல்லு, அது மலையிலிருந்து உருண்டு வருது, அந்த சிலை மேல மோதுது. அப்போ இந்த ஒரு கல் எதை குறிக்குதுன்னா பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். பாருங்க, அஸ்திபாரமா ஒரு கல்லை சியோன்ல வைக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, அஸ்திபாரமா ஒரு கல்லை சியோன்ல வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும். பாருங்க, அந்த கல்லு பரீட்சிக்கப்பட்டது. பரீட்சிக்கப்பட்டதுன்னா டெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கல்லை விலையேறப்பட்டது முடிவாகி போச்சு. திட அஸ்திவாரம் உள்ள கல், அது வந்து பார்த்தீங்கன்னா திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்குது. மூளைக்கல்னா இந்த பில்டிங் கட்டிக்கிறாங்க, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முதல் போட்ட கல் தான் மூளைக்கல்.
அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான கல். அது இந்த கல் எப்படிப்பட்ட கல்னா திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்குது. சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் யார் விசுவாசிக்கணும்? நாம தான் விசுவாசிக்கணும். நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கல்லு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அந்த கல் யாருன்னா பாருங்க. அந்த ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேறப்பட்ட கல். விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த கல் விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இடறலுக்கு எதுவான கல், பிரதான மூளைக்கல். அதுவே என்ன ஆகுதுன்னா கீழ்ப்படியாதவங்களுக்கு இடறுவதற்கு ஏதுவான கல்லுமா விழுகிறதுக்கு எதுவான கண்மலையுமா இருக்குதா. விழுகிறதுக்கு எதுவான கண்மலை. கல்லுல மோதினா மோதி விழுகிறது ஓகே. கண்மலையில எவனாச்சும் மோதி விடுவானா? அப்படிப்பட்ட கண்மலையா இருப்பாராம். கீழ்ப்படியாதவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்மலை போல இருப்பாரா. அப்ப அவர்தான் அந்த கல்லா மூளைக்கல்லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பாருங்க, இங்க மனுஷகுமாரன் சாயலான ஒருத்தர் வரார். இது யாருங்க? மனுஷகுமாரன் யாரு? மனுஷகுமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும். இது நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? பிதாவாகிய தேவன். மனுஷகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் மட்டும் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்போ இது யார் எதை குறிக்குன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை கொண்டு வரது குறிக்குது. அதே 14ஆம் வசனத்தை படிக்கும்போது சகல ஜனங்களும் ஜாதியார் படிங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பாருங்க, இங்க அந்த மனுஷகுமாரன் சாயலா ஒருத்தர் வராரு பாத்தீங்களா? அவருக்கு தான் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி, அந்த மனுஷகுமாரனையே சேவிக்கும்படி. யாரு? சகல ஜனங்க, சகல ஜாதியார், சகல பாசைக்காரங்க. அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரையே சேவிக்கும்படி அவருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா கர்த்தத்துவம். அவர் தான் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா அவர் தான். அப்ப கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் அவர் கொடுக்கப்படுது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அவருக்கு கர்த்தத்துவம் மகிமை ஆளுகை ராஜரீகம் எல்லாம் கொடுக்கப்படுது. அவருடைய கர்த்தத்துவம் தான் நீங்காத கர்த்தத்துவம், என்னைக்குமே நீங்காது. அவருடைய ராஜ்யம் தான் அழியாத ராஜ்யம். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யங்கள் வந்துச்சு, இருந்துச்சு, போச்சு. இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போச்சு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்னைக்குமே அழியாது, என்னைக்குமே அழியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து பராக்கிரமம் செய்ய போறார், அவர் ஆளுகை செய்ய போறார். பாருங்க, அது அவருடைய ராஜ்யம் தான். நம்ம இன்னைக்கு பாடம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? 5ஆம் உலக பேரரசு, முதல் உலக பேரரசு பாபிலோன் பேரரசு, 2ஆம் உலக பேரரசு மேதோ பெர்சிய பேரரசு, 3ஆம் உலக பேரரசு கிரேக்க பேரரசு, 4ஆம் உலக பேரரசு ரோம பேரரசு. இனி வரப்போறது 5ஆம் உலக பேரரசு. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தலைமையில நடக்கக்கூடிய, அவருடைய அரசாட்சியின் கீழே, அவருடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த உலகம் தான் 3வது உலகம். அந்த பேரரசு தான் 5ஆம் உலக பேரரசு. அப்போ அவர் ராஜாதி ராஜாவா இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்ய போறார். அது என்னைக்கும் அழியாதுன்னு பார்த்துட்டோம். அவர் மட்டும்தான் செய்ய போறாரா அப்படின்னா? அப்படி ஒரு கேள்வி கேட்டனா இதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு. தானியேல் 7:18 வாசிக்கலாம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். பாருங்க, இங்க வசனத்தை படிக்கிறோம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் யார்? இந்த உன்னதமானவர் சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. யார் அந்த உன்னதமானவர்? உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லவர், பிதாவாகிய தேவன். உன்னதமானவர் நிழல்ல தான் நாம் போக முடியும். சும்மா வசனத்தை நாம் படிச்சோம். வசனம் உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான். அப்போ உன்னதமானவர் மறைவு. நம்மளை பார்த்தா நம்ம பிதாவாகிய தேவன் நேரடியாக பார்க்க முடியாது, நேரடியாக அவர் மேலே நிற்க முடியாது. அவ்வளோ மகாபரிசுத்தமுள்ள தேவன் அவர். அப்போ நம்ம யார் மறைவில் போகணும்? உன்னதமானவர் மறைவில் போகணும். உன்னதமானவர் தான் நமக்கு முன்னாடி இருப்பார். கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன்
நம்மளை பார்த்து கிறிஸ்து அவன்னு சொல்லும்போது நமக்கு யாரு முன்னாடி இருக்கிறாங்க? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் மறைவில் போறவங்க தான் கருவள்ளரோட நிழல்ல தங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த உன்னதமானோட பரிசுத்தவான்கள் நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். உன்னதமான பரிசுத்தவான்கள் யார்? ஏற்கனவே 2ஆம் உலகத்தில் பார்த்தோம், 3ஆம் உலகத்தில் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் ராஜாதி ராஜாவா இருக்க போறதில்ல. அவர் ராஜாதி ராஜாவா இருப்பாரு. அவரு கீழே உன்னதமானோட பரிசுத்தவான்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜரீகத்தை பெற்றுக் கொள்வாங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க, வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. ஆனாலும் உன்னதமானோட பரிசுத்தவான்கள் என்ன பண்ண போறாங்களாமா? ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு. அப்ப ராஜரீகம் யாருக்கு கிடைக்கும்? ராஜாவுக்கு கிடைக்கும். அப்ப உன்னதமானோட பரிசுத்தவான்களுக்கு ராஜா போஸ்ட் கொடுப்பாரு. அவர் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அப்ப உன்னதமானவரோட சேர்ந்து ஆளுகை செய்கிற ஒரு வகுப்பார் இந்த பூமியில் வர போறாங்க. அப்ப பாருங்க, அந்த கல் யாருன்னா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பாருங்க, இங்க மனுஷரால் தள்ளப்பட்ட கல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷர் மத்தியில் பிறந்தார். அவரை தள்ளிட்டாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் நமக்கு சொல்றார். அப்ப ஜீவனுள்ள கல்லு மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஜீவனுள்ள கல்லு, விலையேறப்பட்ட கல்லு, அவரிடத்துல சேர்ந்தவர்களாகி நீங்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? அப்போ பேதுரு நம்மளை தான் சொல்றாரு. நீங்களும் என்ன பண்ண போறீங்க? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமா பாரு. நாமெல்லாம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படுறோம். அப்புறமா இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமா கட்டப்பட்டு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமா நாம இப்ப கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் செய்யிட்டாரு. இப்ப நாம தான் ஆலயமா கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், இந்த 5ஆம் உலக பேரரசு இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது நாமும் கர்த்தரோட ஆளுகை செய்ய போறோம். பாருங்க, அந்த ஆளுகை வாய்ப்பு நமக்கு கொடுப்பாரானா? நிச்சயமா நமக்கு கொடுப்பார். எப்படி? அவரே சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் முன்னாடி பொதுவாக வைக்கப்பட்டிருக்கு. யார் ஜெயிச்சாலும் அந்த வாய்ப்புக்கு வரலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோட உட்காரும் அருள் செய்வேன். அன்பான சகோதரர்களே, 5ஆம் உலக பேரரசுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவே இருக்க போறாரு. அவரோட சேர்ந்து உன்னதமான பரிசுத்தவான்களாக ஒரு குரூப் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிக்கிற வகுப்பார். அவங்க தான் ஜெயித்து ஆண்டவரோட சிங்காசனத்துல உட்காரக்கூடிய வகுப்பார். அந்த வாய்ப்பு நிச்சயமா தருவேன்னு சொல்றாரு. அப்படியான வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. அன்பான சகோதரர்களே, இந்த பூமியில நம்ம 2ஆம் உலகத்துல பார்த்தோம். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் சந்ததி நான் வானத்து நட்சத்திரத்தை போலவும். அப்ப அந்த வானத்து நட்சத்திரம்னா யாரு? இங்க இந்த பூமியிலிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்ட வகுப்பார். அவங்க தான் உன்னதமான பரிசுத்தவான்கள். அவங்க தான் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றவங்க. அவங்க தான் ஆண்டவரோட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறவங்க. அப்ப அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வெகு சீக்கிரத்தில் ஸ்தாபனமாக போகுது. அதை குறித்து நான் பார்க்கும்போது சங்கீதம் 110:5 படிக்கலாம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க, கோபத்தின் நாள் ராஜாக்களை வெட்டுவார் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ ராஜாக்களுக்கு ஒரு முடிவு கொடுக்க போறார், தலைவர்களுக்கு ஒரு முடிவு கொடுக்க போறார். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தின் பூமியை ஸ்தாபிக்க போறார். அப்போ இன்னைக்கு எல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, ஆட்சியாளர் என்ன விரும்புறாங்கன்னா, மக்கள் சமாதானத்தை விரும்புறாங்க. ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டோட ராஜ்யம் வர்றது விரும்புறது இல்லை. பாருங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 18-19 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். பாருங்க, வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய நாளை விரும்புறவர்களுக்கு ஐயோவா. நீங்க கர்த்தருடைய நாளை யாராச்சும் விரும்பினாலும் எனக்கு ஐயோ அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஐயோனா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடும்னு அர்த்தம். அப்படி யாராச்சும் நான் கர்த்தருடைய நாள் அப்படின்னா அவருடைய நாள் என்பது அவருடைய நாள் என்பது அவருடைய 2ஆம் முறைகளை அவருடைய அரசாட்சி ஸ்தாபனமாய் இருக்கக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சி. ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் பார்த்துட்டு ஏற்கனவே. அப்ப கர்த்தருடைய நாளை 1000 வருட அரசாட்சி, அதுலதான் சமாதானம் சந்தோஷம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அந்த நாளை யாராச்சும் விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ.
அந்த நாள் எப்படி இருக்கும்னா வெளிச்சமாயிராம அந்தகாரமா இருக்குங்கிறார். அதுல சொல்றாரு, சிங்கத்துக்கு தப்புனவனுக்கு கரடி எதிர்பட்டது மாதிரியாம். ஒருத்தர் சிங்கத்துக்கிட்ட சிக்கிட்டான். அதுல இருந்து தப்பிச்சு ஓடும்போது கரடி வந்துருச்சு முன்னாடி. கரடிக்கும் தப்பி வீட்டுக்குள்ள வந்து உள்ள வந்து சேஃபா வந்துட்டோன்னு தோர் மேல கை வச்சா அங்க பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சான். பாருங்க, சிங்கத்துக்கு தப்பி ஓடுறான். சிங்கத்துக்கிட்ட மாட்டிட்டான் மனுஷன். அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடும்போது கரடி கிட்ட சிக்கிட்டான். கரடி வந்துச்சு. கரடி கிட்ட தப்பிச்சு ஓடுறான். வீட்டுக்குள்ள வந்து செவுத்து மேல கை வச்சா பாம்பு கடிச்சிச்சு. எதை குறிக்கும் சொல்லி பார்க்கும்போது, சிங்கம் என்பது ஃபர்ஸ்ட் உலகத்துல சிங்கம் என்பது பாருங்க, அதாவது ஒரு வல்ல மேல பராக்கிரம் உள்ளது, எல்லா மிருகத்துக்கு ராஜா. அப்படி சிங்கம் என்பது பாருங்க ராஜாக்களை குறிக்குது, சர்வ அதிகாரம் படைத்த ராஜாக்கள். உலகம் காலகாலமா பாருங்க, இன்னைக்கு நம்ம சுதந்திரம் முன்னாடி வரைக்கும் ராஜாக்கள் தான். ராஜாக்கள் கட்டுப்பாடுல உலகம் இயங்கிட்டு இருந்துச்சு. ராஜா என்ன வேணாலும் பண்ண முடியும், அவனுக்கு சர்வ அதிகாரம் இருந்துச்சு. அப்ப இந்த சிங்கம் என்பது ராஜாக்களை குறிக்குது. காலமா ராஜாக்கள் கிட்ட மக்கள் மாட்டிட்டாங்க. அப்ப இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதான்னு யோசிக்கும் போது அடுத்தது வந்தது என்னன்னா கம்யூனிசம். அதான் கரடி. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சிம்பிள் கரடி தான். கரடி கிட்ட மாட்டிட்டான். நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கும் வரும் பாருங்க. அது இன்னைக்கு நிறைய நாடுகள் இருக்குது. சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் தான். இது வந்து முதல்ல சோவியத் ரஷ்யா பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதோட தாக்கம் இன்னைக்கு நம்ம ஊர்லயும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்குது. அப்போ இது ஒரு காலத்துல உலகம் கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரலான்ட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆஃப் ஆன வீடு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா நமக்கு எல்லாம் சேஃப். இங்க வந்து சோறு மேல கை வைக்கும்போது பாம்பு கடிச்சிச்சு. இந்த பாம்பு என்பது எனக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சது. பாம்பு என்பது மக்களாட்சி அடையாளப்படுத்துது. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாகவே மக்களாலே நடத்தக்கூடிய ஆட்சி. அதான் மக்களாட்சி. ஜனநாயக நாடு. அமெரிக்கா, இந்தியா, உலகத்தில் மெஜாரிட்டியான நாடு இன்னைக்கு ஜனநாயக நாடா இருக்கு, மக்களாட்சி நாடா இருக்கு. அப்ப மக்களாட்சி தான் இன்னைக்கு பாதுகாப்பு. மக்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், யாரை வேணாலும் வேண்டாம் இது பண்ணலாம். ஆனா அப்படி இன்னைக்கு மக்கள் இதுதான் சேஃப்னு நினைச்சாங்க. ஆனா கடிச்சிச்சுங்கிறத குறிக்குதுன்னா பாம்பு கடிச்சு என்ன ஆகும்? ஆபத்து தான், உயிருக்கு ஆபத்து தான். இன்னைக்கு மக்களாட்சி நாட்டில் இன்னைக்கு அவங்க ஆட்சியாளர்கள் கரெக்டாக இருக்கிறாங்களா? இல்லை. நாம தேர்ந்தெடுக்கிறோம். 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்கிறாங்க, நல்லது செய்யல. அடுத்த வருஷம் அவங்கள விட்டு வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம். இவங்கனாச்சும் நல்லது செய்வாங்களா பார்க்குறோம், இவங்களும் நல்லது செய்ய போறதில்லை. மக்களுடைய கஷ்டம் மாறுறதில்ல, மக்களுடைய பிரச்சனை மாற போறது கிடையாது. அப்போ பாம்பு கடிச்சிருச்சு, இன்னைக்கு பாம்பு கிட்ட சிக்கிட்டாங்க. இன்னைக்கு இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு இப்படி சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் எப்படி ஆண்டோட தலைமையில மாறப்போகுதுன்னா சொல்றாரு, அந்த ராஜாக்கள் நாட்கள்ல இந்த மாதிரி இந்த மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்கள்ல பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கு மழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ண போறாரு. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விட போறது கிடையாது. அது ஆண்டவர் கிட்டதான் இருக்க போகுது. அதான் அந்த கல் வந்து மலையிலிருந்து பெயர்க்கப்பட்டு உருண்டு வந்து அந்த இரும்பு, வெங்கலம், தங்கம், வெள்ளி பொண்ணை நொறுக்குச்சே, அந்த சிலையை நொறுக்குச்சேனா இந்த உலக ராஜ்யத்தெல்லாம் உலக அரசாங்கத்தெல்லாம் நொறுக்கி இந்த கல் என்ன பண்ணுதுன்னா நிர்மூலமாக்கி இது என்னென்றைக்கும் நிற்கும்ங்கிறார். இது என்னைக்கு முடிவிராது, அவனுடைய ராஜ்யத்துக்கு என்னைக்கு முடிவிராது அப்படின்னு அன்பான சகோதர சொல்லு. இந்த ராஜ்யம் வெகு சீக்கிரத்தை வரப்போகுது பாருங்க. அதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு உலகத்துல எல்லாம் போயிட்டு இருக்குது. கடந்த வார படத்துல நம்ம பார்த்தா, அதாவது 3வது உலகம் இந்த பூமியில வரப்போகுதுன்னா இங்க மகா பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. இந்த பூமியில மிகப்பெரிய போர்கள் வரப்போகுது. அதாவது மகா உபத்திரவ காலம் வரப்போகுது, 3ஆம் உலக போர். அப்போ அதுல வந்து என்ன போகுதுன்னா ஆண்டோடைய இது முடிவில் ஆண்டோடைய ராஜ்யம் ஸ்தாபனமாக போகுது. அப்போ நம்ம வாழ்ந்து காலப்பகுதி பாருங்க, உலகமெங்கிலும் நிறைய ஆண்டர்ஸ் அடையாளங்கள் நடக்குது. யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க மிகப்பெரிய ஒரு போர் மேகம் சூழ்ந்து இருக்குது. அப்படிங்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5வது உலக பேரரசு இந்த பூமியில ஸ்தாபனமாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாம் இருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி, ஒரு 4-5 ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கிறோம். அதனால் நமக்கு இப்போ என்ன எச்சரிப்புன்னா, அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11-12, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாருங்க, இப்போ அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார் பாருங்க. அதாவது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிடுச்சு. நம்ம தூங்கிட்டே இருக்கக்கூடாது.
நம்ம நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிடுச்சு. தூங்கிட்டு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டு நாம் காலத்தை அறிந்தவர்களாக. நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னும் உலகத்தின் காரியங்களை பார்த்துருந்தா முடியாது. காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதிக சமீபமா நமக்கு இருக்குது. அப்போ அதிக சமயமா கர்த்தருடைய நாள் வந்தாச்சு. பாருங்க, இரவு சென்று போயிட்டு இரவு முடிய போகுது. பாருங்க, 6000 வருஷமா ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இரவு காலம் தான். இரவு சென்று போயிட்டுனாச்சு. பகல் சமயமாயிருச்சு. சூரியன் உதயமாக போகுது. நீதியின் சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வரப்போறாரு. பகல் சமீபமாயிற்று. ஆகையால நமக்கு சொல்றார், அந்தகாரத்தின் கிரியில நீங்க தள்ளிவிட்டு, அந்தகாரம்னா இருட்டினுடைய கிரியை, அதை நீங்க தள்ளிவிட்டு, உலகத்தினுடைய காரியங்களை தள்ளி விட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளக்கூடவும். ஒளியின் ஆயுதம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்திய வெளிச்சம். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக்குறீங்கன்னு சொன்னார் மலைப்பிரசங்கத்துல. இப்ப நாம் வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகள். நம்ம ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொண்டு நம்ம விழித்தவர்களாக இருந்து நாம என்ன பண்ணுவோம்? நம்ம ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபனமாக போகுது. அந்த ராஜ்யத்தில் நாமும் என்ன ஆக போறோம்னா ஒரு ராஜாக்களா இருக்க போறோங்கிற ஒரு செய்தியை நம்ம இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். 5ஆம் உலக பேரரசுல யாரு ராஜாவே இருக்க போறதுங்க? யார் ராஜாவே இருக்க போறது? இயேசு கிறிஸ்து. ராஜாக்களா இருக்க போறது யாரு? அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பிள்ளைகள் இருக்க போறாங்க. அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அந்த ராஜாக்களை நாட்கள்ல இப்போ ஆண்டோடைய ராஜ்யம் ஸ்தாபனமாக போகுது. அது வெகு சீக்கிரத்தில் ஸ்தாபனமாக போகுது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த உலக ராஜ்யம் எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போக போகுது. அப்போ அந்த ராஜ்யத்தில் நம்ம எவ்வளோ ஒரு நெருங்கி வந்தாச்சு, சமயமாக வந்தாச்சு. நம்ம இந்த காலத்தை உணராம இன்னும் நம்ம உலக காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு தானே இல்லைங்க. மத்தேயுல நோவா காலத்தில் நடந்த மாதிரி தான் மனுஷகுமார காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? ஜனங்கள் பெண் கொடுத்து புசித்து குடித்து அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜலப்பெல்லை வாரிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி 2ஆம் உலகத்துக்கு அக்னியால் அழிய போகுது. இதுக்கும் ஒரு முடிவு கட்ட போறாரு. அதனால் அன்பான சகோதரர் சொல்ல, அது எப்பன்னு தெரியாது. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நாளானைக்கா இருக்கலாம். ஆனா காலம் முடிஞ்சிருச்சு. ஆகவே அன்பான சகோதரர், நான் நித்திரை விட்டு எழுந்திருந்து ஒளிநாதத்தை தடுத்துக்கொண்டு நாம் அந்த 5ஆம் உலக பேரரசுல ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. நீங்களும் நானும் 5ஆம் உலக பேரரசுல அந்த ஆளுகை செய்யறதுக்கு நம்ம விரும்புறோமா? ராஜாக்களாக நம்ம விரும்புறோமா? விரும்பலையா? அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னு கேட்குறீங்களா? அடுத்த வாரம் 3 வழிகள். அடுத்த வாரம் 3 வழி இருக்கா பிரதர்? 3 வழி இருக்குதா, ஒரு வழி இருக்குதா? அடுத்த வாரம் நம்ம பொறுமையோடு நீங்கள் வெயிட் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த 5ஆம் உலக பேரரசில் நம்ம ராஜாவை போகலாம். பொறுமையோடு கேட்டு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.